நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் நாள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய 14வது பிரதம மந்திரியாக பதவியேற்றார். எனக்கு வாக்களித்த மக்களுக்கு எந்தவித தலைகுனிவும் ஏற்படுத்தாதவாறு என்னுடைய ஆட்சி இருக்கும் என்ற உறுதிமொழியை ஏற்று அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு எந்த தலைகுனிவும் ஏற்படுத்தாதவாறு அவருடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை ஆட்சி செய்த 14 பிரதம மந்திரிகளில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிபிசி நியூஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி இந்தியாவை பத்தி போடுறாங்க அப்படின்னு சொன்னா முதலில் சேரி இருக்கக்கூடிய அந்த பிளேஸ முதல்ல காமிப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே அந்த கேமராவை ரோலிங்ல கொண்டு போய் காடுல ஒரு தாத்தா பாம்பு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா சேரிகள் நிறைந்த ஒரு ஏழ்மையான நாடாகவும் பாம்பாட்டிகள் தேசமாகவும் இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெர்செப்ஷன்ல தான் மேலை நாடுகள் இருந்து கொண்டிருந்தது. பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்தியா ஏழ்மையான நாடு அல்ல, பாம்பாட்டிகள் தேசம் அல்ல, இளம் விஞ்ஞானிகள் வாழக்கூடிய நாடு, வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுடைய பார்வையே மாற்றும் விதமாக அவருடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் எல்லா துறையிலையுமே இந்தியாவை சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியில இந்தியாவில எல்லா துறையிலுமே சாதனை நடந்திருக்கு. குறிப்பாக அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும் விதமாக கொண்டு வந்த ஒரு சில திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா இந்தியாவில் 2019ஆம் ஆண்டு கோவிட் நேரத்துல கம்ப்ளீட் லாக்டவுன், யாருமே வேலைக்கு போக முடியல. அந்த நேரத்துல இந்த திட்டத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் 5 கிலோ அரிசி வீதம் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த திட்டத்தில் அரிசி கொடுக்கறாங்க. கொரோனா காலகட்டத்தில் இந்திய மக்களுடைய உயிரை தாங்கி பிடித்த ஒரு திட்டமாக இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் இருந்து கொண்டிருந்தது. இந்த திட்டத்துல இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 81.5 கோடி மக்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். வீடு அப்படின்னு சொல்றது எல்லாருடைய ஒரு கனவா இருக்கும். எல்லாருக்கும் புதிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். இந்தியாவில் எந்த ஒரு மனிதனும் வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4.2 கோடி வீடுகள் இந்த திட்டத்தின் கீழே பாரத பிரதமர் மோடி அவர்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வருமானம் அவருடைய தேவைக்கு தான் கரெக்டா இருக்கும். அவருடைய சாப்பாடு செலவு, வீட்டோட எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பு செலவோட அவங்க வருமானம் முடிந்து போயிடும். இந்த நேரத்துல அந்த குடும்பத்துல யாராவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம் இந்த பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின்னால் சென்றுவிடும். இதை தடுப்பதற்காக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் வீதம் அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்கள் இதுவரையிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல பயன்பெற்று இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் பைப்பில குடிநீர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற உயர்ந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஜல் ஜீவன் மிஷன் திட்டம். 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாக 17% வீடுகளுக்கு தான் குடிநீர் இணைப்பு இருந்தது. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 80% வீடுகளுக்கு ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலமாக குடிநீர் இணைப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3.23 கோடி இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் டாய்லெட் வசதின்னு சொல்றது இன்னும் ஒரு கனவாகவே மக்களிடையே இருந்து கொண்டிருந்தது. அதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் என்னவென்றால் ஸ்வச் பாரத் மிஷன். இந்த ஸ்வச் பாரத் திட்டம் மூலமாக 12 கோடி இண்டிவிஜுவல் மக்களுக்கு கழிவறை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை 39% வீடுகளுக்கு மட்டும்தான் கழிவறை வசதி இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு எடுத்த சர்வே படி ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலமாக 100% வீடுகளுக்கு கழிவறை வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. சாப்பாடு கொடுத்து விட்டோம், வீடு கொடுத்து விட்டோம், மெடிக்கல் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டீங்க. இனி மக்கள் தொழில் செய்து பிழைப்பதற்கான திட்டத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் என்னவென்றால் முத்ரா யோஜனா. ஏப்ரல் 8ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 52.5 கோடி மக்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள். 31 லட்சம் கோடி ரூபாய் இந்த திட்டத்தில் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துல பயன்பெற்ற மக்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 69% மக்கள் பெண்கள். இந்த திட்டத்துல இணைந்து பயன்பெற்ற டாப் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு. நம்முடைய இந்திய தாய்மார்கள் வீட்டுல உணவு சமைக்கும் போது அடுப்புல ஒரு ஊதுகுழல் வச்சிருப்பாங்க. ஊதி அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு பாதி பேருக்கு மேல நுரையீரல், இந்த புகையினால நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்கணும், இந்த பிரச்சனையை நீக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. இந்த திட்டத்தின் மூலமாக இந்த திட்டம் 2016ஆம் ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 கோடி புதிய கேஸ் இணைப்புகள் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. இன்னொரு மிகப்பெரிய புரட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸே கிடையாது. பேங்க்ல கால் வைக்காத மக்களுக்கு கூட ஜன்தன் திட்டத்தின் மூலமாக எல்லா மக்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கோடி பேங்க் அக்கௌண்ட்ஸ் புதிதாக
உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல மிகப்பெரிய ஒரு சக்சஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய PM கிசான் திட்டமாக இருந்தாலும் சரிதான், சப்சிடியாக இருந்தாலும் சரிதான், எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், எல்லா திட்டங்களுமே இந்த பேங்க் அக்கௌண்ட் வழியா தான் மக்களை போய் சென்றடைந்துள்ளது. PM கிசான் திட்டத்தின் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த பேங்க் அக்கௌண்ட் வழியா பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலத்துல பேங்க் அக்கௌண்டை பார்க்க முடியாத மக்கள் கூட இன்று பேங்க் அக்கௌண்டை பயன்படுத்துகிறார்கள். அதன் வழியாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளையும் அனுபவித்து வருகிறார்கள். இதெல்லாமே பாரத பிரதமர் மோடி அவர்கள் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும் விதமாக கொண்டு வந்த ஒரு திட்டங்கள். அவருடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இது மட்டும் கிடையாது. இந்தியா எல்லா துறையிலையும் முன்னேற வேண்டும், அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் விக்சித் பாரத். 2047 ஆண்டுக்கு முன்பாக இந்தியா டெவலப்டு நேஷன், அதாவது வல்லரசாக ஆக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அந்த திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களையுமே அதன் வழியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாமும் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த உயர்ந்த நோக்கத்திற்கு ஆதரவளித்து அவருடன் சேர்ந்து கைகோர்த்து இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.